அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லாங் வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்யூ. இந்த விலாக் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து தான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பரேஷனை உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அன்னைக்கு லஞ்சுக்குமே பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சு விட்டாச்சு வடிக்கிறதுக்கு. அன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் ஃபிஷ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அவர் வரதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் உரித்து வச்சுட்டு பெரிய வெங்காயமே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ லஞ்சுக்கு இன்றைக்கி மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணலாம், அது கூடவே ப்ரான் தொக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரானுக்கு தேவையான பெரிய வெங்காயம் எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயமே பார்த்திங்கன்னா உரித்து பவுலில் வச்சுட்டேன். இன்றைக்கி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட தம்பி ஃபேமிலி மாமனார்லாம் வராங்க. ஸோ அவங்களுக்காக தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்த்து குக் பண்ணியிருக்கேன். ப்ரான் தொக்குக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ ஹஸ்பண்டுமே பார்த்திங்கன்னா ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி கொடுவா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு 2.5 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. ப்ரான்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ப்ரான் மட்டும் இப்போ க்ளீன் பண்ணணும். ஃபிஷ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போது மீன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சி அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். 3 பழுத்த தக்காளி அரைச்சி அதையுமே சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு கூட சேர்த்து வச்சிடலாம். ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதையுமே ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா சூடாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையுமே பண்ணியாச்சு. இன்றைக்கி மீன் குழம்பு கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ முழு கோகோனட்டை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மையாக அரைச்ச தேங்காவை அந்த மசாலா கூட சேர்த்து புளித்தண்ணியுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் கிட்ட மல்லித்தூள், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். குழம்பு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீன் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கேஸில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். 3 பச்சை மிளகா கீறினபடி சேர்த்துருக்கேன். இப்போது ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்றைக்கி கொடுவா மீன் எடுத்திருக்கேன். ஸோ 2 டீஸ்பூன் கிட்ட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. ஸோ நார்மல் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், அப்புறம் பெப்பர் பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையுமே ஆட் பண்ணி கோகோனட் ஆயில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ சால்ட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊறட்டும். இப்போ மீன் குழம்புமே பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ மீனுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீன் நல்லா கொதிக்கட்டும். கொடுவா மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சி போகாது. ஸோ மீன் கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ மீன் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு வடகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ இதை மீன் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ மீன் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே மீன் குழம்பு கொதிக்கட்டும். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ப்ரான் தொக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
இப்போ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது வந்து சேர்த்துட்டு கருவேப்பிலையுமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் சேர்த்துட்டு சோம்பு தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்புமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா வந்து ப்ரானோடது நல்லா குக் ஆனதும் இப்போ ப்ரானுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரான்ஸ்க்கு தேவையான சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளோட ப்ரான் தொக்கு வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா வந்து இருக்கும். ஸோ ப்ரான் வந்து இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்த மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயில் உதிராமல் ரொம்ப சூப்பராக வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து வரும். ஸோ வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே வந்து அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவுமே வந்து இருந்தது அன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மசாலாவில் வந்து ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்து வரும். ப்ரான் தொக்குமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அல்ஹம்துலில்லா அன்றைக்கான லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் தொக்கு, மீன் குழம்பு, மாங்காய் சேர்த்த மீன் குழம்புனால பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அல்ஹம்துலில்லா அன்றைக்கான லஞ்ச் மெனு இது எல்லாமே தான். என்னோடய வீடியோவை இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. ஸோ அன்றைக்கி லஞ்ச் மெனு ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அன்றைக்கி லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்குமே வந்து இருந்தது. ஸோ பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயாச்சு. லஞ்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து தூங்கியாச்சு. ஈவினிங் டீக்கு வந்து பாலுமே வந்து சூடு பண்ண வச்சு விட்டாச்சு. இது வரைக்கும் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஐடியா வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயுமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் வந்து குடிப்போம். ஸோ மாமனார் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுகர் எக்ஸ்ட்ராவாக குடிப்பாங்க. ஸோ அவருக்கு கொஞ்சம் தனியாக வந்து போட்டு அதையுமே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. சடனாக பார்த்திங்கன்னா வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஸோ குட்டீஸ் கூட பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஏரியாவுக்கு தான் வந்து வந்திருந்தோம். ஸோ 2 பேருமே பார்த்திங்கன்னா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ ப்ளே ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட் இருந்தது. ஸோ அங்கேயுமே வந்து போயாச்சு. ஸோ அங்கே போனதும் பார்த்திங்கன்னா இந்த நொங்கு வந்து புட்டிங் வந்து இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து இருந்தது. ஸோ அதையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு
சிக்கன் எத்தோ, பீஸா, தோசை இதெல்லாமே வந்து வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு குட்டீஸ்க்காக பார்த்தீங்கன்னா, சாக்லேட் வேஃபில்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுமே வந்து வாங்கியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கான டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.